உலகின் மிக வலிமையான நாடாக தன்னை கருதி கொள்ளும் அமெரிக்கா தற்போது ஈரானை எதிர்த்து போரிடும் சூழலில் உலக நாடுகளின் உதவியை நாடியுள்ளது. குறிப்பாக சீனா, ஜப்பான், பிரான்ஸ், தென்கொரியா, பிரிட்டன் போன்ற நாடுகள் தங்களது போர் கப்பல்களை அனுப்பி ஆதரவு அளிக்க வேண்டும் என்று அமெரிக்கா கேட்டுக்கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி தற்போது சர்வதேச அரசியலில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த கோரிக்கையை உலக நாடுகள் ஏற்றுக்கொண்டு ஈரானுக்கு எதிராக களமிறங்குமா? வாருங்கள் பார்க்கலாம். கடந்த 15 நாட்களுக்கும் மேலாக ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளுக்கு இடையில் பதற்றமான மோதல்கள் நடைபெற்று வருகின்றன. ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் இரு தரப்பிலும் சேதங்களை ஏற்படுத்தியுள்ளன. இருப்பினும் இந்த மோதலில் ஈரானுக்கு பெரும் இழப்புகள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. ஈரானின் அதிஉச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி காமேனியின் மரணம் அந்த நாட்டில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் கோபமடைந்த ஈரான் அமெரிக்காவை பழிவாங்கும் நடவடிக்கையாக உலகின் முக்கியமான கடல் வழித்தடமான கோர்மோஸ் நீரிணையை மூடியுள்ளதாக கூறப்படுகிறது. ஒரு நாளுக்கு சுமார் 2 கோடி பீப்பாய் அளவுக்கு எண்ணெய் மற்றும் எரிபொருள் ஏற்றி செல்லும் இந்த கோர்மோஸ் நீரிணை பாதை தடை செய்யப்பட்டதால் உலக நாடுகளில் எரிபொருள் மற்றும் எரிவாயு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த கடல் பாதையை கடக்க முயலும் கப்பல்கள் கடலில் பதுக்கப்பட்டுள்ள கன்னிவெடிகளால் அழிக்கப்படும் என ஈரான் எச்சரித்துள்ளது. இதனால் அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் கடும் கவலையில் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. காமேனியின் மறைவுக்கு பிறகு ஈரானின் புதிய தலைவராக அவரது மகன் முஸ்தபா காமேனி பொறுப்பேற்றுள்ளார். அமெரிக்காவுக்கு எதிரான நடவடிக்கையாக கோர்மோஸ் நீரிணை மூடப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்காவுக்கு ஆதரவு அளிக்கும் நாடுகள் மீதும் தாக்குதல் நடத்தப்படலாம் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இதற்கிடையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரானை குறிவைத்து தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருகின்றன. அதற்கு பதிலடி நடவடிக்கையாக ஈரான் அமெரிக்காவுக்கு வர்த்தக மற்றும் இராணுவ ஆதரவு வழங்கும் மத்திய கிழக்கு நாடுகள் மீது தனது எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகிறது. இந்த பதற்றமான சூழ்நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் கட்டுப்பாட்டில் இருக்கும் கோர்மோஸ் கடல் பாதையை மீண்டும் திறக்க உலக நாடுகள் ஒன்றிணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார். அதற்காக சீனா, ஜப்பான், பிரான்ஸ், தென்கொரியா மற்றும் பிரிட்டன் போன்ற நாடுகள் தங்களது போர் கப்பல்களை அனுப்ப வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். உலக நாடுகளின் உதவியை நாடியுள்ள டொனால்ட் ட்ரம்பின் இந்த கருத்துக்கு ஈரான் கடும் பதிலடி அளித்துள்ளது. உலகின் மிக வலிமையான நாடாக கருதப்படும் அமெரிக்கா இப்போது தனியாக செயல்பட முடியாமல் பிற நாடுகளின் உதவியை நாடும் நிலைக்கு வந்துவிட்டதாக ஈரான் விமர்சித்துள்ளது. அதே சமயம் எங்களின் முக்கிய இலக்கு இஸ்ரேல் தான் என்று கூறி அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கும் ஈரான் மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். நன்றி, வணக்கம்.